தந்தை, மைந்தன், தூய ஆவின் நாமத்தினாலே ஆமென். அன்பான திருச்சபையாரே, அனைவருக்கும் இக்காலை வேளையில் என் முதற்கண் இருக்கரம் கூப்பிய வணக்கங்கள். இன்று மே தினம் உழைப்பான தினம், உலகம் முழுவதும் அனுசரிக்க வேண்டிய தினம். அது இன்றைய சூழலில் முடியவில்லை. இருப்பினும் உழைக்கும் வர்க்கமே ஒன்று சேருங்கள், இருக்கரம் கூப்பியே தேடுங்கள் தேவனையே. இந்த உலகம் அவருடையது. 24 சங்கீதம் 1-2 சொல்லுகிறது, அவரே இதற்கு முதலாளி, நாம் அனைவரும் அவரின் தொழிலாளி. இங்கு ஏகோதிபத்தியம் இல்லை, அதிகார ஆட்சிக்கு இடமில்லை. அன்பால் பண்பால் பணியச் செய்வார். அனைவரும் உழைப்பாளர்கள். அதில் அதிகம் உழைப்பவர்கள் இல்லத்து அரசிகளே. உழைப்பவருக்கு 8 மணி நேரம் வேலை, இல்லத்தரசிகளுக்கோ 24 மணி நேரம் வேலை. ஆண்டவர் 6 நாள் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதை பரிசுத்தப்படுத்தி அதை அனுசரிக்க நமக்கு கட்டளையிட்டார். எனவேதான் இந்த சமுதாயத்தில் இதனை மையமாக கொண்டு 8 மணி நேரம் ஓய்வும் 8 மணி நேரம் உழைப்பும் 8 மணி நேரம் பொழுதுபோக்குமாக மனிதனுக்கு அமைய வேண்டும் என்று இந்த மே தினத்தினன்று கட்டளையானது பிரகடனம் செய்யப்பட்டது. தூய யோசப்பு என்பவர், சென்ட் ஜோசப் என்பவர் இந்த தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக இந்த மே தினத்தன்று அவர் விளங்குகிறார். எனவே உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இக்காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமுள்ள இந்த மே தினமாக இந்த நாள் அமைந்திடவும், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அவருக்குள் இயங்கிட, அவர் சாயலில் படைத்த நம் ஒவ்வொருவரையும் தாங்கிட ஆசீர்வதிக்கிறேன். நல்வாழ்த்துதலை இக்காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இருக்கரம் கூப்பியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். People so
நாம் இறைவனை தொழுவோம். மூன்றாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 95. தென்னிந்திய திருச்சபை இறைவழி பாட்டு நூல் பக்கம் 95. மூன்றாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது. மகிமையும் மகத்துவம் அவர் சமூகத்தில் உண்டு. வல்லமையும் தேவ ஆசீர்வாதமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டு. நாம் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சந்நிதிக்கு நேராக பயபக்தியோடு பணிவேன். கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனுக்கு அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவில்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு சரி கட்டவும் இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னதை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வேன். என் கண்மலையும் என் மீட்புறமாக்கிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாய் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உம்மில் தான் எங்கள் நெஞ்சம் இளைப்பாறுதலும் சமாதானமும் பெறும். உம்மை தொடும் இந்நேரத்தில் உம்மை நீர் வெளிப்படுத்த உம்மை கெஞ்சுகிறோம். உமது ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தாரும். அமைதியான இத்தூய நேரம் எங்களுக்கு பரலோக காரியங்களில் பலனுண்டாக செய்யும். நீர் செய்ய தந்துள்ள வேலையை நாங்கள் செய்து முடிக்க எங்களை புதுப்பித்து பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ அறிக்கை. நாம் அமைதியாய் இருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்காக இரண்டாம் பாவ அறிக்கை எல்லோரும் நாம் சேர்ந்து சொல்லுவோம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெரும் குற்றமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக சர்வ வல்லமையுள்ள கடவுளிடம் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கடவுளை மன்றாடுகிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்களுக்கு நீர் இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நித்திய ஜீவனை அடைய செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ மன்னிப்பு பெறுவோம். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாபமும் லட்சணமுமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான ஒரு மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தனும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்நாளுக்குரிய திருமறை பாடம் சங்கீதம் 12:1 முதல் கடைசி வரை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 12:1 முதல் கடைசி வரை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் 12 வசனங்கள் 1 முதல் 8 முடிய. The book of Psalms, chapter 12, verses 1 to 8. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழருடைய பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமாப்போய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து
அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி உடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். மனுபுத்திரரின் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள் என்பதை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. सर्वलोकाधिप नमस्कारं, सर्वसिरुष्टिगणे नमस्कारं, तरे कडल उयर्वान सकलमुम पடைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திருஅவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோர் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோர் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூதிலோனே நமஸ்காரம், கர்த்தரே கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். கர்த்தரே கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். என் கண்மலை மேற்பெருமாக்கிய கர்த்தாவே, உமது அடிமை பேசும் வார்த்தை தியானிக்க மனம் கேட்கும் உமது பிள்ளைகளின் செவிகள் மனமையாகும் உமது சமூகத்தில் தூய்மையாகவும் உமக்கு பிரியமாகவும் இருப்பதாக. இறைவனை போற்றுவோம், இணையில்லாதவரின் இயல்பினை நினைந்து இறைவனை போற்றுவோம், இறைவனை போற்றுவோம், இணையில்லாதவரின் இயல்பினை நினைந்து இறைவனை போற்றுவோம். அன்பே உருவானவர், அகிலத்தை படைத்தவர், அன்பே உருவானவர், அவர் அகிலத்தை படைத்தவர், எங்கோ நிறைந்தவர், எங்கோ நிறைந்தவர், நம்மெல்லோருக்கும் தந்தையவர், நம்மெல்லோருக்கும் தந்தையவர். இறைவனை போற்றுவோம், இணையில்லாதவரின் இயல்பினை நினைந்து இறைவனை போற்றுவோம். மூவராயிருப்பவர், அவர் மூலமாய் திகழ்பவர், மூவராயிருப்பவர்,
இருப்பவர், அவர் மூலமாய் திகழ்பவர், இரக்கம் கொண்டவர், இரக்கம் கொண்டவர், நம்மெல்லோருக்கும் தந்தையவர், நம்மெல்லோருக்கும் தந்தையவர். இறைவனை போற்றுவோம், இணையில்லாவரின் இயல்பினை நினைந்து இறைவனை போற்றுவோம். அருமையான என் தேவனுடைய ஜனமே, இன்று வாசிக்க கேட்டு சங்கீதம் 12:1-8 வரை உள்ள வசனங்கள் தாவீதின் பாடல், உதவிக்காக மன்றாடும் பாடல். இது இங்கு வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே காத்தருளும், பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று. இந்த உலகம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை, இன்றைய இக்கட்டான இந்த கொரோனாவினுடைய சூழ்நிலையின் ஆதிக்கத்தால் இந்த உலகமே கதிகலங்கி கொண்டிருக்கும் வேளையிலே மனிதன் ஒவ்வொருவரும் கூப்பாடு போடுகிறார், கடவுள் முன்னிலையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கதறுகிறார், ஆண்டவரே எங்களை காத்தருளும், பக்தி உள்ளவர்கள் இல்லாமல் போகிறார்கள், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரிலே மனுக்குலத்திலேயே குறைந்திருக்கிறார்கள் என்று. உண்மை அற்று போனதா? வாசிக்க கேட்ட சங்கீதம் 12:2 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் அடுத்தவனிடம் போய் பேசுகிறான், அதுவும் தேவனும் இதழால் இருவனத்தோடு பேசுகிறார்கள், உள்ளொன்று வைத்து வெளியொன்று வச்சகமாக பேசுகிறார்கள், அவர்கள் ஒருவரோடு உண்மையை பேசாமல் போய் பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார். தேவன் எவ்வளவு மனிதனுடைய நிலைமையை கொண்டு வேதத்தை வாசிக்கும் மனிதன், ஆண்டவரை பாடும் மனிதன், அவர் சமூகத்தில் வேண்டுதல் செய்யும் மனிதன் வாய் உண்மை இல்லையா? வாய் பொய் நிறைந்திருக்கிறதா? சங்கீதம் 34:13 பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை வஞ்சகமொழியை, அதாவது கபடு வசனிப்புக்கும் விலக்கிக்கொள் என்று சொல்லுகிறார். கபடாய் வஞ்சகமாய் பேசுகிறதிலிருந்து உன் நாவை, உன்னுடைய உதடுகளை நீ விலக்கிக்கொள், காத்துக்கொள் என்பதாக இங்கு வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 141:3 நாம் பார்க்கிறோம், தாவீது பக்தன் கேட்கிறான், ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின், அதாவது உதடுகளின் வாயிலில் வாசலில் அல்லது வாசலை காவலாளியே கொம்படியாக வைத்தருளும், ஒரு காவலாளியை என் வாயை காத்துக் கொள்ளும்படியாக வைத்தருளும் என்று கேட்கிறார். காரணம் என்னவென்றால், வேதத்தில் நாம் பார்க்கிறோம், வாசிக்க கேட்ட சங்கீதம் 12:6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை என்பது, கர்த்தருடைய வேதம் என்பது 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே நீங்கள் 4-5 வசனங்களிலே பார்க்கிற போது அங்கு மனிதன் பேசுகிறார், நான் செய்கிற செயலை யார் அறிவார்? கடவுள் எங்கே என்று, கடவுள் என்ன செய்ய முடியும் என்று பெருமிதத்தோடு, பெருமையோடு, வஞ்சகத்தோடு அவன் பேசுகிறான். ஏழை எளிய உள்ளங்களை ஒடுக்குகிறான். ஆனால் மக்களுடைய குரலை கேட்டு, கூக்குரலை கேட்டு கடவுள் இறங்குகிறாரா? நியாயம் செய்ய. எனவேதான் என் அருமையானவர்கள், இந்த உலகம் கூட, மனிதனும், இந்த சமுதாயமும், சபையும் எல்லோருமே
தான் என்ற நான் என்ற வார்த்தையிலே கடவுளை மறந்து, கடவுள் பயத்தை மறந்து, கடவுள் மேல் வைத்த பக்தியை இழந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறபடியா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வருகிறார் என்று. அவர் நினைத்ததை செய்ய நிறைவேற்ற வருகிறார் என்று. எனவே இந்த இறைவார்த்தை வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை வாழுகிறதான். The word of God as its life. கடவுள் வாழ்கிறார், அவர் வார்த்தையோடு வாழுகின்றது. God lives, so the word of God also lives in the world என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது ஆண்டவரின் வாக்குறுதிகள் களப்பற்ற வாக்குறுதிகள் என்று சொல்லுகிறார். 12 நாம் பார்க்கிறோம், மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்டு தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி கொண்டது கடவுளுடைய வார்த்தை. எனவேதான் அது எபிரேயர் 4:12 பார்க்கிறோம், கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாயிலும் அது கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு முட்டையும் மச்சையையும் அவ்வாறே அது ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆகவே என் நேசம் நிறைந்த நெஞ்சங்களுக்கு சில தகவல்களை உங்களுக்கு முன்வைக்க நான் விரும்புகிறேன். அருமையான என் தெய்வ சனமே, உலக புகழ்பெற்ற பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அரசியாக பட்டாபிஷேகத்திலே மணிமகுடம் சூடப்பட்ட வேளையிலே, விக்டோரிய மகாராணி அவர்களுக்கு சூடின வேளையிலே அவர் கரத்தில் அன்றைய நாளில் இருந்த ஆர்ச் பிஷப் ஆஃப் கேட்டர்பரி அவர்கள் கூறினது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அரசியாரே, இந்த உலகத்தில் தலை சிறந்த மாபெரும் பொக்கிஷமான இந்த பரிசுத்த வேதாகமத்தை உனக்கு தருகிறேன் என்றார். மகாராணி விக்டோரியா அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மேன்மைக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மேன்மைக்கு காரணம் பரிசுத்த வேதாகமம் என்று உரைத்தார். இரண்டாவதாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி மரன் ஜிம்மி கார்ட்டர் அவர்கள் கூறினார்கள், எனது தேசத்தை நான் முழங்காலில் நின்று ஆட்சி புரிகிறேன் என்று. அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகில் நம்மை எதிர்நோக்கியுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 2 அட்டைகளின் நடுவே இருக்கின்ற வார்த்தையில் உள்ளது, அவ்வளவே என்றார். அடுத்து அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வந்த அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் கூறினார்கள், தேவனும் பரிசுத்த வேதாகமும் இல்லாமல் தேசத்தை ஆள முடியாது. பிறகு அறிவியலாளர்கள், அரசியல் தலைவர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், உலகில் சிறந்த உண்மையான பொக்கிஷம் பரிசுத்த வேதாகமே. நெல்சன் கூலியட் என்பவர் புதைப்பொருள் ஆய்வாளர் கூறுகிறார், நான் செய்த ஆய்வுகள் 25,000க்கும் மேற்பட்டவை, அதில் எந்த ஆய்வும் பரிசுத்த வேதாகமத்துக்கு மாற்று கருத்தாக அமையவில்லை. அதாவது அவர் கூறுவது, பரிசுத்த வேதாகமம் என்பது ஏறத்தாழ 25,000 தடவை ஆய்வகத்திலே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் உள்ளவை உண்மை என்று சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமம் உண்மை என்றால் அதன் கடவுள் கிறிஸ்துவும் உண்மையானவர். கிறிஸ்து உண்மை என்றால் கிறிஸ்துவும் உண்மை. அதில் உள்ள வார்த்தையும் அது உண்மை உள்ளது, அதில் ஜீவன் உள்ளது. எனவேதான் திரு ஜார்ஜ் முல்லர் அவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை முழங்காலில் நின்று 100 தடவை வாசித்தேன் என்கிறார். அந்த பரிசுத்த வேதத்திற்கு நாம் தரும் மதிப்பு என்ன?
அது இருக்கும் இடம் எங்கே? அதை எடுத்து ஆலயத்துக்கு வருவதற்கு தடை என்ன? அந்த புனிதம் அழிந்து கொண்டு இருக்கிறதே காரணம் என்ன? சொல். என் அருமையான தேவ ஜனமே, வேதம் வாழ்கிறது, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை சுமப்பதற்கு கொண்டு வருவதற்கு நாம் வாழ்க்கையிலே பாரமாக நினைக்கிறோம். ஆண்டவன் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக நம்மை அழைக்கிறார். எனவேதான் பக்தன் இப்படியாக பாடுகிறார். என் ஜனமே, என் ஜனமே, கர்த்தரை நம்பி நாடி வா, அவர் நாமம் என்றென்று மாறாதவர், அவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள். என் ஜனமே, என் ஜனமே, கர்த்தரை நம்பி நாடி வா, அவர் நாமம் என்றென்று மாறாதவர், அவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள். வானும் பூமி எல்லாம் ஓர் நாள் அழிந்திடுமே, வானும் பூமி எல்லாம் ஓர் நாள் அழிந்திடுமே, கர்த்தரின் வார்த்தை ஒருபோதும் அழியா, அவை என்றென்றும் நிலை நிற்குமே. என் ஜனமே, என் ஜனமே, கர்த்தரை நம்பி நாடி வா, அவர் நாமம் என்றென்று மாறாதது, அவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள். இதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 51:4 7 வசனத்திலும் பார்க்கும் போது, என் ஜனமே எனக்கு செவி கொடு, என் ஜாதியாரே என் வார்த்தையை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஏனெனில் மத்தேயு 24:35, மார்க் 13:31, லூக்கா 21:33 வானம் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை என்று. மத்தேயு 5:18 நாம் பார்க்கிறோம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவை எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு வாய் மலர்ந்து சொன்ன வார்த்தை இன்று அது நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. உதாரணமாக ஆப்பிரிக்கா தேசத்திலே பாலி என்ற ஊரிலே ஒரு குண்டு வெடித்தது, குண்டு போட்டார்கள், குண்டு வெடித்தது. அதன் வழியாக மூலமாக அங்கிருந்த அந்த நகரமானது, ஊரானது அழிந்தது. அழிந்த வேளையிலே அங்கு இருந்தவைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாயின. அந்த இடத்திலே ஒரு லேப்டாப்பில் மீது பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருந்தார்கள். லேப்டாப் எரிந்து சாம்பலாக இருக்கிறது, ஆனால் அதன் மேல் வைக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம் என்பது எரியாமல் அப்படியே இருக்கிறது. இரு பக்கத்தின் அட்டைகள் மாத்திரம் அது கருப்பாக புகையடைந்து இருக்கிறது. ஆனால் உள்ளே இருக்கிற வார்த்தை ஒன்றாகிலும் எழுத்தாகிலும் எரியவில்லை. போலீஸ் காவல் துறையில என்ன செய்கிறார், கொண்டு வந்து
சமுதாயத்தின் முன்பாக காட்டுகிறார். பாருங்கள், எல்லாம் அழிந்தது சம்பிரதாயம், ஆனால் சத்திய வேதம் மாத்திரமே, பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே ஒன்றும் எரியாமல் அப்படியே இருக்கிறது என்று 7 ஏடுகளாக பிரித்து காட்டுகிறார். ஆகவேதான் என் அன்புக்குரிய அருமை திருச்சுவ தேவச்சனமே, அந்த பரிசுத்த வேதாகமத்தை நீ வாழ்க்கையிலே வேதனைக்கு என்று பயன்படுத்துகிற போது, அது வாழ்க்கை என்கிற வார்த்தை, அந்த வார்த்தை என்கிற வசனம் உன் வாழ்க்கையின் விசனத்தை போக்கும் மருந்தாக வரும்போது, அந்த வேதத்துக்கு நீ கொடுக்கிற மதிப்பு என்ன, தரம் என்ன, இடம் என்ன, சற்று யோசித்துப்பா. வேதத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அலைபேசியாக கைபேசியை கொண்டு வருவதற்கு மறப்பதில்லையே. எல்லாம் கைபேசியில் இருக்கிறது என்கிறீர்கள். கைபேசியில் பரிசுத்த வேதாகமம் அதில் இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? வார்த்தைகள் தேவனுடைய சமூகம் பரிசுத்தம் என்று சொல்லுகிற போது, இது பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிற போது, அதை வரிசையிலே, கைபேசியிலே, லேப்டாப்ல நீங்கள் பதிவு செய்து கொண்டு உங்களுடைய காரியங்களுக்கு, ஆனால் தேவனை தேடுகிற போது, அந்த பரிசுத்தத்தோடு நீ தேடுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார். 12:30 ஆண்டவர் மார்க்கிலே சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்துமாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நீ அன்பு கூற வேண்டும், அவரை நீ தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்படியாக நாம் இருக்கிறோமா? காரணம் 1 தெசலோனிக்கேயர் 4 நாம் பார்க்கிறோம். அங்கு சொல்லுகிறார் 17 என்னவென்று சொல்லுகிறார், நீங்கள் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்கிற அசட்டையானது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கேட்கிறார். அருமைக்குரிய தெய்வ சனமே, அந்த சத்திய வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருவதற்கோ படிப்பதற்கோ இல்லை என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் எந்த மனிதன் சத்தியத்துக்கு விரோதமாக என்று எழும்பினானோ அவனுடைய வீட்டை ஆண்டவர் தாமே அச்சடிக்கும், வேதாகமத்தை அச்சடிக்கும் தொழில் கூடமாக அதை மாற்றினார். தேவனுடைய சமூகத்திலே காலங்கள் மாறுகிறது, மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான், கர்த்தருடைய பயம் அற்று போய் கொண்டிருக்கிறது. எனவேதான் உண்மையானவன் யாருமே இல்லை என்று சொல்லி வாசிக்கப்பட்ட சங்கீதம் 1, 12 அதிகாரம் சொல்லுகிறது. அந்த வேத பகுதியில் அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கிற போது, மனிதன் கேட்கிறான், கர்த்தரிடத்திலே அவன் கேட்கிறான். என்னவென்று கேட்கிறார்? 4ஆம் வசனத்திலே பாருங்கள், என் நாவு எங்களுடையது. யார் கடவுள், யார் ஆண்டவர் என்று அவன் கேட்கிறார். எங்கள் வாய், எங்கள் வாய், எங்கள் வார்த்தை, எங்கள் நாவு என்று இருக்கிற போது ஆண்டவர் யார் என்று அவன் கேள்வியை கேட்கிறார். இப்படியாக தான் இன்றைய உலகத்தில் உள்ளவர்களும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறபடியா இந்த ஒரே ஒரு கொரோனாவை கொண்டு உன்னையும் என்னையும் ஆட்டிக் கொண்டிருக்கிறார். உன்னையும் என்னை மனம் திரும்பும்படியாய் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் மனிதன் முழுமையாக மனம் திரும்பாத பட்சத்திலே 2 நாளாகமும் 7:14 அவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், கிறிஸ்து நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்த வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் பாவத்தை அறிக்கையிட வேண்டும், பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், கர்த்தரை தேட வேண்டுமா? அப்பொழுதுதான் ஆண்டவர் மனம் இறங்கி நம்மை மன்னிப்பாரார். என் அருமைக்குரிய தேவனுடைய சனமே, 4 மாதங்கள் கடந்து 5ஆம் மாதத்தின் முதல் தேதி கால வேளையிலே கர்த்தரை தேடி வருகிற நீயும் நானும் அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன நாம் இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? காலத்தின் அருமையை நீர் அறிந்து வாழாவிடில் வாழ்வில் நீர் கண்ணீர் விடுவாயே என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் 12:6 வேதத்திலே நாம் பார்த்தோம். சங்கீதம் 12:6 சொல்லுகிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான ஒரு சுத்த சொற்களாய் இருக்கிறது என்று. அது தேவனின் மனதையும் மனிதனின் நிலைமையையும் ரட்சிப்பின் வழியையும் வாழ்வின் முடிவையும் உள்ளடக்கியது. அதன் கொள்கைகள் தூய்மையானது, வரலாறுகள் உண்மையானது, தீர்ப்புகள் திருத்த முடியாதது, கட்டளைகள் கட்டுப்படுத்த கூடியது. அது வழிநடத்துகிற ஒளி, குணப்படுத்துகிற மருந்து, பலப்படுத்துகிற போஜனம், பிரதிபலிக்கிற கண்ணாடி. அது வழிபோக்கனின் வரைபடம், யாத்ரீகனின் தடி, மாலுமின் கலங்கரை விளக்கம், போர் வீரனின் பட்டயம். அது செல்வ சுரங்கம், பரம்பரை சொத்து, மகிழ்ச்சியின் ஊற்று, மகிமை பரலோகம். அதை பாக்கியவான் ஆகும்படி நேசி,
ஞானி ஆகும்படி வாசி, உத்தமன் ஆகும்படி விசுவாசி, பரிசுத்தவான் ஆகும்படி அபியாசி. அதை மெதுவாக வாசி, ஜெபத்துடன் வாசி, அடிக்கோடிட்டு வாசி, அடிக்கடி வாசி. அது நினைவுகளில் நிறைந்திருக்கட்டும், இருதயத்தை ஆளுகை செய்யட்டும், கால்களை வழிநடத்தட்டும், கரத்தால் வணங்கட்டும். அது பாவியை திருத்தும், கீழ்ப்படிப்பவருக்கு பரிசளிக்கும், எதிர்த்து நிற்போரை ஆக்கினைக்கு உட்படுத்தும், பயந்தவருக்கு தைரியம் மூட்டும். அது உன் வாழ்வில் கிடைத்திருப்பது உன் வாழ்வில் உனக்கு அது கிடைத்திருப்பது, நியாய தீர்ப்பு நாளில் திறக்கப்பட போவது, என்றும் மாறாமல் நிலைத்திருப்பது, எப்பவும் அழியாதது, கர்த்தர் அதன் கம்பீரமான கருப்பொருள், நமது நற்கிரியைகள் அதன் அலங்காரம், கர்த்தருடைய மகிமை அதன் முடிவு, உண்மை வெல்லும் அதன் நிறைவு. எனவே வேதத்தினுடைய சிறப்பின் மகிமையை பாருங்கள். எனவேதான் கடவுளுடைய வார்த்தை என்பது, இறை வார்த்தை என்பது ஒரு ஒளி, அது நம்மை நடத்தும். ஆகவே நாம் பின்பற்ற வேண்டும். It is a light to the guide us and we must follow. God's word is a light to guide us and we must follow. முடிவாக இரண்டாவதாக, இறைவார்த்தை என்பது நாம் கழுவும் தண்ணீர், அதிலே நாம் குளித்தல் வேண்டும். God's word is a water to wash us and we must bathe. மூன்றாவதாக, இறை வார்த்தை என்பது நாம் அனைவரின் கரைகள் அல்லது குறைபாடுகளை காட்டும் கண்ணாடி, அதனால் நாம் கட்டாயமாக நேர்மையாளராகலாம். It is a mirror to show us our blemishes and we must be honest. நான்காவதாக, இறைவார்த்தை என்பது நமது காயங்களை குணமாக்கும் மருந்து. It is a medicine to heal our hurts and we must apply it. ஐந்தாவதாக, கடவுளுடைய வார்த்தை என்கிற வேதம் என்கின்ற ஒரே ஒரு நூல், அதன் ஆசிரியர் அதை படிக்கும் போது எல்லாம் நம் கூடவே இருக்கிறார். Bible is the only one book whose author is always present when it is read. யோசித்து பாருங்க. நீ எத்தனையோ புஸ்தகங்களை வாங்கலாம், படிக்கலாம், முன்னேறலாம், அறிவு வளரலாம், ஆக்கம் போகிறதோடு, ஆனால் அந்த ஆத்தர் உன்னோடு இருக்க மாட்டார். ஆனால் சத்திய வேதத்தை நீ வாசித்துப்பா, அந்த சத்தியத்தை எழுதினவர், சத்தியத்துக்கு ஆவியால் தூண்டப்பட்டு அருள் பொழிந்தவர் கூடவே இருக்கிறார். இதைத்தான் 1 தீமோத்தேயு நாம் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற 16-17 வசனங்களிலே பார்க்கிறோம் என்னவென்று, வேதம் தேவனுடைய வார்த்தை என்பது தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அது மனுஷனை வாழ்க்கையில் திருத்துவதற்காக, கண்டித்து பாதை அவன் செவைப்படுத்தி நியாயப்படுத்தி அவனை நேர்மையாளனாக மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருப்பதாம். எனவே அந்த வேதத்துக்கு முன்னால் கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகில் எந்த புத்தகமும் நிலை நிற்கவில்லை. இந்த அருமையானவர்களே, மதுரை நகரில் ஒரு அம்மையார், அவருக்கு மதுரையிலே சுவிசேஷகனாக இருந்து மறைந்த சகோதரன் துதி சங்கர் அவர்களை அணுக்கி ஒரு அவரிடத்தில் வேண்டுதல் கேட்டார்கள். என்னுடைய கணவருக்கு மருத்துவர் ஒரு வாரத்தில் இவர் மரித்து விடுவார்கள், எனவே அவருக்காக வந்து நீங்கள் ஜெபியுங்கள் என்று. துதி சங்கர் அவர்களும் அவருடைய இல்லத்துக்கு கடந்து சென்றாராம். அந்த வீட்டிலே சென்றவுடனே அந்த அம்மையாரை பார்த்தபோது எங்கே என்று கேட்டபோது, உள்ளே படுத்திருக்கிறார், போய் பாருங்கள் என்று. உள்ளே ஒரு மூலையிலே இருட்டறை இருந்தது. அந்த இருட்டறை படுத்து கொண்டிருந்தார். அவர் முகத்தின் மேலே ஒரு புத்தகமானது முகத்தை மூடிக்கொண்டிருந்ததார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் குமுதம் என்று எழுதப்பட்டிருந்ததாம். அந்த குமுதம் என்ற ஒரு கதையை அவர் படிப்பதிலே ஆர்வம் கொண்டவர். எனவே இவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு வாரத்தில் மறிக்க போகிறேன் என்று மருத்துவம் சொல்லிவிட்டார். எல்லாரும் வேதத்தை வைத்துக் கொண்டு கடவுளை தேடிக் கொண்டிருப்பார்கள், இவர் என்னவும் முகத்தின் மேல் குமுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாரே என்று அந்த அம்மையாரிடம் கேட்டபோது அவர்கள் எடுத்து சொன்னார்கள்,
குமுதத்தில் வருகிற தொடர்கதையை நான் எப்பொழுதும் நான் படித்துக் கொண்டிருப்பேன். இப்பொழுது ஒரு வாரம் என்று எனக்கு மருத்துவன் நேரத்தை குறித்து விட்டாலும் இந்த தொடர்கதையை நான் முடிக்காமல் இறக்க மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடிக்கிறார் என்று சொன்னார்களாம். எனவே துதிசங்கர் அவர்களுக்கு ஒரு கேள்வி எழும்பினது. தொடர்கதை வந்து முடியும் வரை இவருடைய ஆயுசு நாட்களை நீண்டிருக்க வேண்டும் என்று ஜெபிப்பதா, அல்லது மருத்துவம் கொடுத்திருக்கிற ஒரு வாரத்திலே ஆண்டவரே நீ உன்னுடைய காரியத்தை நீ செய்துவிடு என்று சொல்லி ஜெபிப்பதா என்று இவருக்குள்ளே ஒரு பெரிய தடுமாற்றமாம். என் அருமையானவர்களே, இப்படியாக உலகம் என்கிற காரியங்களிலே, புத்தகங்களிலே, கதை புத்தகங்களிலே மனிதர்களாக்கிய நாம் அநேக மதிமயங்கி போய் வேதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்தை கூட கடைசி நேரத்தில் கொடுக்காமல் அதிலே நான் மூழ்கி இருக்கிறபடியால் அதை நான் படித்துதான் தீருவேன் என்று தன்னுடைய செய்கிற தவறு தொழில்களில் கூட என் தவற்று தொழிலை மாற்றிக்கொள்ள மாட்டேன், தவற்று தொழில் திருந்த மாட்டேன், நான் வரமாட்டேன், இப்படியே போவேன் என்று சொல்லுகிற கூட்டத்தார் பலராய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சத்திய வேதம், சத்தியத்தை வாசி, சத்திய வேதம் சகலருக்கும் சத்திய அபிமானி என்று நாம் சொல்லி பாடுகிறோம். என் அருமையான என் தேவனுடைய பிள்ளையே, சத்திய வேதம் இது பக்தரின் கீதம், உத்தமர்கள் போற்றும் உன்னத கீதம் என்று நாம் பாடுகிறோம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேருக்கும் இது அபிமானி என்றும் நாம் கீர்த்தனையிலே பாடுகிறோம். இப்படியாக பாடுவதிலேதான் இவர்கள் இருக்கிறதோ தவிர வேதம் என்னும் வார்த்தையிலே வாழ்க்கையிலே அது இல்லையே. எனவே வேதத்தை நாம் மறவேன் என்று ஆண்டவன் சொல்லுகிறார். இரவும் பகலும், சங்கீதம் 1:2 இரவும் பகலும் என் வேதத்திலே தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்படுவான் என்று. எனவே நீயும் நானும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிறவா, அல்லது உலகத்திலே காரியங்களிலே உல்லாசங்களிலே இரவும் பகலும் நாம் தியானமாய் இருக்கிறோமா? நம் முன்னாக இந்த 12ஆம் சங்கீதம் இந்த சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. காலத்தின் அருமையை அறிந்து நீ வாழாவிட்டால் கண்ணீர் விடுவாய் என்று. எப்படி இந்த கொரோனா வந்து ஒவ்வொருவரையும் தொற்றிக்கொண்டு இந்த உலகத்தை அசைத்துக் கொண்டு எந்த நிமிடத்திலும் உன்னுடைய நாட்கள் சகலமும் முடங்கி இருக்கிறது, சகலமும் அந்த வேலையில் அடையப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகம் திறந்திருக்கிறது. வா என்று அழைக்கிறார். இருக்கரம் விரித்தவராம், இதயத்தை திறந்தவராம், உங்கள் பாரங்களை கொண்டு வாருங்கள் என்று அழைக்கிறார். அவளிடத்தில் வருவாயா? தேவ சமூகத்தில் பணிவாயா? உன் குறைகளை சமர்ப்பிப்பாயா? பாவ மன்னிப்பு பெற்று வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வேத வெளிச்சத்தில் வாழ்வாயா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி ஆவிக்குள் மறைத்து என்றென்றும் கிருபையுள்ள நன்மையுள்ள காரியங்களை உமக்கு செய்து வழிநடத்தி காத்திடுவார். வாழ்ந்திடுவோம், சத்தியத்தை மதித்திடுவோம், பரிசுத்த வேதாகமத்தை வாழ்க்கையிலே நாம் பயபக்தியாய் கடைபிடித்திடுவோம். ஆமென். நாம் எல்லோருமாக சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாத இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்தெழுதலும் நித்திய சேவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். பக்கம் 98. கர்த்தர் கொடுத்த பரமண்டல ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வளமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். மன்றாட்டு ஜெபம். பக்கம் 89. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும்,
உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை நீர் வழி நடத்தும். அவர்களுக்கு பலத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருடும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். செபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பின் திருப்பாதத்தில் இக்காலை பொழுதில் வருகிறோம். கடந்த 4 மாதங்களை நாங்கள் ஆண்டவரே கடந்து வர அருள் புரிந்து நடந்து வந்த பாதையில் எல்லாம் சுமந்து வந்த தெய்வம் எங்களோடு நீ கூடவே இருந்து ஆசீர்வதித்ததற்காக ஆதியாகமம் 26:3 படி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த 5ஆம் மாதத்தை ஆரம்பித்திருக்கும் நன்னாளில் முது பிள்ளைகளாக ஒவ்வொருவரோடும் உழைக்கும் ஆண்டவரே, உழைப்பான தினமாக உழைக்கும் வர்க்கமாக ஒன்று சேருங்கள் என்று குடும்பமாக ஆண்டவர் அவரவர்கள் உழைக்கின்ற உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கும் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை மீறி ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள எல்லா உள்ளங்களையும் இவருடைய எண்ணங்களையும் குடும்பத்தின் காரியங்கள் தேவைகள் யாவையும் சந்தித்து வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்து பராமரிக்க வேண்டுகிறோம். சரீர சுகபலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரே சந்தியும். எத்தனை பேருடைய ஆண்டவரை வாழ்க்கையில சோதனையும் வேதனையும் கஷ்டமும் துக்கமும் துயரமும் பெரிவும் ஆண்டவரே முது பிள்ளைகளை ஆண்டவரை தாண்டவடம் ஆடிக்கொண்டு இந்த வேளையிலே ஆண்டவரே ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு நன்மையையும் தேடாதவர்களுக்கு வாழ்க்கையிலே தீமையுமாக நீர் ஆண்டவரை கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். வேத வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நம்பி வருவோனுக்கு நீர் நாள்தோறும் துணையாய் இருக்கிறேன், நம்பாதவனை நீர் கைவிடுகிறீர் என்று. இப்பொழுது இந்த நாளிலே 4 மாதங்கள் கடந்து இந்த 5ஆம் மாதத்துக்குள் வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய அருள் இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும். எல்லா பலவீன வியாதிகளில் இருந்து உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பலனையும் சுகத்தையும் பரிபூர்ணத்தை கட்டளை வேண்டுகிறோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் நீ பலனாய் இருப்பார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவீராக, தொட்டு சுகமாக்குவீராக. இந்த 5ஆம் மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக முது பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரை மாறிட வழிநடத்திட பலப்படுத்திட பாதுகாத்திட வேண்டுகிறோம். வேதம் ஆண்டவரை வாழ்க்கையில் கர்த்தாவே எந்த அளவிற்கு மனிதனை கர்த்தாவே முன்னேறி செல்ல அருள் புரிகிறதோ அந்த பாதையிலே நாங்கள் நடந்து செல்ல கடந்து செல்ல உம்முடைய அருள் கரம் கொண்டு எங்களை தாங்கிட வேண்டுகிறோம். இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி இத்திருச்சபையினுடைய சிறியோர் பெரியோர் முதியோர் ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் வாலிபர் சகோதர சகோதரிகள் குழந்தைகள் திக்கற்றோர் கைவிடப்பட்ட அனைவரும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த நாளில் ஆண்டவரே கர்நாடகாவில் இருக்கிறது வடபேராயமும் தென் பேராயமும் மத்திய பேராயத்தினுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். 50 ஆண்டுகளாக இவைகளை ஆண்டவர் 1900 அன்பின் சமூகத்தில் 70ஆம் ஆண்டு முதற்கொண்டு 2020 50 ஆண்டுகளை கடந்து வர நேர் அருள் கொடுத்து இந்த நாளிலே உமது பிள்ளைகள் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி சொல்லும்படியாக கொடுத்திருக்கிற இந்த நன்னேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதில் ஆண்டவர் உழைத்து சென்றவர்களையும் உழைத்து கொண்டு ஓய்வு பெற்றவர்களையும் உழைப்பின் மத்தியிலே இன்று ஊழியத்தை செய்து கொண்டிருப்பவர்களையும் பேராயத்தின் தலைவரையும் பேராயத்தினுடைய ஆண்டவர் உறுப்பினர்களையும் பேராயத்தினுடைய ஆண்டவரை ஊழியர்களையும் உடைய கரங்களிலே பணிவிடைக்காரர்களுடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரை நடத்தி வருகிறதான எல்லா ஆண்டவரே பள்ளிக்கூடங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே கொண்டு வரும் தேவையாவும் சந்தி மிம்மட்டுமாக வழிநடத்தி வருகிறவரே மருத்துவ காரியங்களில் உமது பிள்ளைகளுக்கு பக்கபலமாய் பாதுகாவலாய் இருப்பீராக. இந்த நாளில் உடைய தெய்வீக சமூகம் பிரசன்னம் ஒவ்வொரு உள்ளத்தையும் இல்லத்தையும் எண்ணத்தையும் வழிநடத்தி இந்த ஓராண்டு காலம் இந்த திருச்சபையில் இந்த அடிமையை நிற்க வைத்து இம்மட்டுமாக நடத்தினவர் இனி வருகிற மாதத்தில் ஆண்டவரே வேறொரு இடத்தில் உமது பழைய ஆண்டவரை அடிமையை நீர் எடுத்து பயன்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லி இது இந்த நேரத்தை கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உடைய கரங்களிலே கொண்டு வந்து நிறுத்தி கடந்து போகும் வேளையிலே உம்முடைய வழி நடத்துதல் தாமே அடிமையோடும் இந்த திருச்சபை மக்களோடும் ஆண்டவர் துணை கொண்டு தாங்கிட வேண்டுகிறோம். தேவையாவும் சந்தியும் ஆண்டவரை உம்மை தேடி வருவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று 34:10 சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறது போல உம்முடைய அன்பின் கூடாரத்தில் இந்த காலை பொழுதில் யாரெல்லாம் உன்னை ஆண்டவர் முழுமனதோடு தேடுகிறார்களோ அவர்களுக்கு முழுமையான உம்முடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை நீரை கட்டளிட்டு வழி நடத்தி எல்லா குடும்பங்களில் காணப்படுகிறதான ஆண்டவரே சுக துக்கங்களிலே ஆண்டவரே இன்ப துன்ப காரியங்களிலே உம்முடைய ஆலோசனையின் கரம் இருந்து வழி நடத்தி பாதுகாத்து பராமரித்து ரட்சித்திட வேண்டுகிறோம். இயேசுவின் வழியில் வேண்டுதல் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென். தலைவா நீங்கி நாம் இறையாசி பெறுவோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல், பாதுகாவல், பராமரிப்பு, அவரது இணையராத கூட்டுறவு உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிறைவாக என்றென்றும் உங்களில் எப்போதும் தங்கி இருப்பதாக. தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். வார்த்தையெனும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதுமை தேடி வந்து பலதர போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். செபிப்போம். அன்பு நிறைந்த இறைவா, கடந்த 4 மாதங்கள் கடந்து இந்த 5ஆம் மாதத்தின் முதல் தேதியை மீண்டுமாக இந்த அடிமை இந்த இடத்திலே ஆண்டவர் நிற்கும்படியாக நீ கொடுத்திருக்கிற இந்த தருணத்துக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். கடந்த ஆண்டு இதே நாளில் உம்முடைய சமூகத்தில் உமது அடிமை வேளையில் நின்று உமது பிள்ளைகளுக்காக பரிந்து வந்தால் கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் பிரசனம் தொடர்ந்து இவர்கள் யாவரோடு இன்றும் என்றும் இந்த கேட்ட செய்தியின் பேரில் குடும்பத்திலும் அவருடைய வாழ்விலும் உறவிலும் செயலிலும் சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் தங்கியிருக்க அருள் புரியும். இயேசுவின் வழியில் உமது அடிமை வேண்டுகிறேன். இறை வேண்டுதல்களும் எங்கள் தூயநேச நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ ஆசீர்வாதத்தோடு நாம் யாவரும் கர்த்தருக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவ சமூகம், சமாதானம் நம் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இன்றும் என்றும் சதா காலம் என்றென்றும் நம்மில் எப்போதும் நிலையாய் தங்கியிருப்பதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக.